எங்கள் ஊரில் இது வெள்ளாடு, நம்ம ஊரில் வெள்ளாடு. நம்ம அதிகமாக செம்பரி ஆடு வச்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு இந்த ஆடு இல்லைன்னா நான் இங்கே இல்லைங்கண்ணா. எங்கள் அப்பா அம்மா ஆடு வளர்த்தி தான் என்னை படிக்க வச்சாங்க. இப்போ வாழ்க்கையில் எனக்கும் ஆட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு. எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மா அந்த குட்டி விற்றதுக்கப்புறம் பணம் வரும். அந்த குட்டி விற்று வர்ற பணத்தில் தான் பல செலவுகளை எங்கள் அப்பா அம்மா செய்யவே முடியும். ஏன்னா எங்களுடைய வருமானமே ஆடுலேருந்து தான் வந்துச்சு. எங்களுடைய 90% ஆஃப் இன்கம் எங்கள் அப்பா சம்பாதிச்சது ஆட்டில் தான். அதனால் ஆடு இல்லைன்னா எனக்கு நான் இல்லைங்கண்ணா. ஆட்டின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதை பார்த்தா எனக்கு கும்பிடணுன்னு தான் தோணும். ஆட்டையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் வளர்த்தி விட்டுருக்கு இந்த ஆடு அப்படின்னு தான் தோணுங்கண்ணா. அதனால் பெரிய மரியாதை. அப்புறம் நிறைய கொங்கு பகுதியில் சொல்லுவாங்க, இது குறிப்பாக கிராமத்தில் தெரியறதில்ல ஆடு. இப்போ ஆடுன்னு யாராச்சும் என்னை சொல்கிறாங்கன்னா அது என்னுடைய அடையாளம், அது என்னுடைய அங்கீகாரம், அது என்னுடைய